இதை வீடியோவா சரி சார் ஆன் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். சார் நீங்கள் இன்சிடென்ட் கூட எடுத்துக்கிறேன். அவ்வளோ வராது. ஓ சரி சரி. ஆ பஸ் எப்படி வந்துருங்க. ஆன் பண்ணி இது பண்ணி தரேன் நம்ம தரல. சார் எடுக்கிறாரு. அப்படியா அனுப்பிச்சு விட்றேன் சார். எடுக்கிறாரு அனுப்பிச்சு விட்றேன். ஆ கேமராமேன்ல இல்லையா? எங்க கேமராமேன் இல்ல அவரு போயிட்டாரா? போயிட்டாரா? அந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டேன். அது எடுத்துட்டு நன்றி. உங்களோட கைடன்ஸு எங்களுக்கு காலேஜில் இருந்தது. இப்போவும் நானே பார்த்து சொன்னாலும் அது எங்களுக்கு பயனுமாக அமைஞ்சிருச்சு. அடுத்து இப்போ சொல்லி தான் தெரியும் பொய்யே நமது எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கடி நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால அதில் உங்களை நம்மளை வாழ்த்துறை சொல்லி நீங்க வாங்க. அதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கூப்பிடுறோம். வீட்டில் கூப்பிடு. உங்கள் வீட்டில் அங்கே தான் கூப்பிடுப்பா. சொல்லி கொடுக்கணுங்களா? நாளைக்கு ஆர்டர் வரணும். அண்ணா ஆர்டர் தள்ளினா வீட்டில் வந்து வாங்கி போயிடுவார் போல. சார் நீங்க பேசுங்க. சார் நீங்க பேசுங்க. பையன் ஒன்று நாளைக்கே 15 நிமிஷம். நாளைக்கே 15 நிமிஷம். நீங்க பேசல 10 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. மதிப்புரிய பேராசிரியர் பெருமக்களே, என்னுடைய பல ஆண்டு பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றும் இன்றும் என்றும் எங்கள் மீது பாசம் மற்றும் மரியாதையும் வைத்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள் நாள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை மாணவர்களுக்கும் முதலிலே வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சில கருத்துக்களை ஆசைப்படுகிறேன். இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு 100 இயர்ஸ் எடுத்துட்டு வச்சு அதை 4 செக்மெண்ட்ஸ் 4 பிரிவாக பிரிக்கலாம். 1 to 25, 20 to 50, 50 to 75, 75 to 100. இந்த 25 it is a period of learning. அடுத்த
இங்க வாடா. இப்போ முதல் 25 ஆண்டுகள் படிச்சு முடிச்ச உடனே இந்த ஏன் அப்படிங்கறத எல்ல எடுத்துட்டா என்ன வரும்? எடுத்துட்டோம்னா ஏன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆயிருக்கு. எல்லா வகையான நன்மை தீமை எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் இருக்கு. இது செகண்ட் ஸ்டேஜ். 50 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 50 to 75 மறுபடியும் ஏன் அதுக்கு என்ன பொருள்னா, ஏன் நீங்க அந்த வீடு நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். ஏ ஆட்டிடியூட், உங்க எண்ணங்களை மாற்றணும். சம்பாதிக்கிற போது இருக்கிற எண்ணம் பின்னாடி வரும்போது குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வர்றதுக்கான ஆட்டிடியூடை மாற்றணும். ஆர் ரெஸ்ட், ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கணும். 8 மணி நேரம் தூங்கித்தான் ஆகணும். தூக்கம் வரலையே பெட்டியே படுத்துருக்கும். அதான் உங்க ஹெல்த்துக்கு நம்ம. என் நியூட்ரிஷியஸ் ஃபுட், நல்ல சாப்பாடு இந்த ஸ்டேஜில் தான் சாப்பிடணும். இது தேர்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. 75 from 75 to 100 இயர்ஸ் இருக்கிறத அசூம் பண்ணிக்கிட்டு பேசணும். இதில் வான் அப்படின்னு சொன்னேன். இந்த வான்ல டபிள்யூ வந்து வாக்கிங். முதல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், இப்போ அது முடியாது. அட்லீஸ்ட் வாக்கிங் போகலாம் இல்லையா? ரெண்டாவது ஏ, இந்த பேர் என்னன்னா ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளேயே சொல்றது. ஏன்னா நமக்கு மைண்டு 2 டைப், கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். கான்சியஸ் மைண்டுனா